ஸ்ரீஹீ ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவர முனையே நமக. ஸ்ரீ ஸ்ரீனிவாச மகாகுரவே நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீசக்கரம் பக்தி யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். அடியேன் நந்தகுமார ஸ்ரீனிவாசதாசன், ஸ்ரீ கிருஷ்ணா வேதக்கல்வி நிலையம், காட்பாடி, வேலூர். மீண்டும் ஒரு பகவத்கீதை தொடர் உபன்யாச காணொளி வாயிலாக பக்தர்களை சந்திப்பதில் அடியேன் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் சென்ற அனைத்து தொகுப்புகளிலும் பகவத்கீதையை ஸ்லோக வாரியாக பிரித்து தெளிவாக அனுபவித்து வருகிறோம். பக்தர்கள் ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் தெளிவாக உச்சரித்து, அதாவது பாராயணம் செய்து அர்த்தத்தை புரிந்து கொண்டு பயனடைந்து வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி தங்களது வாழ்க்கையை மேம்படுத்தி, அதாவது செம்மைப்படுத்தி ஆன்மீக பாதையில் நிலைநிறுத்தி ஒரு ஆனந்தமயமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதே இந்த பகவத்கீதை உபன்யாசத்தினுடைய நோக்கம். ஆதலால் பக்தர்கள் ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் தெளிவாக அனுபவித்து புரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு ஸ்லோகத்தினுடைய தாத்பரியத்தையும் உணர்ந்து கொள்ளுங்கள். பக்தர்களிடையே ஒரு மகிழ்ச்சியான செய்தியை அடியேன் பகிர்ந்து கொள்ள மிகுந்த ஆவலுடன் உள்ளேன். அதாவது பகவத்கீதை யுனெஸ்கோவின் சர்வதேச நினைவு பதிவேட்டில் இடம்பெற்றுள்ளது. பகவத்கீதைக்கு கிடைத்த மற்றொரு சர்வதேச அங்கீகாரம் இது. ஆம், உலக மக்கள் அனைவரும் பகவத்கீதையினுடைய முக்கியத்துவத்தை தெரிந்து கொண்டு பயனடைந்து வருகிறார்கள். ஆதலால் பகவத்கீதை உரைக்கப்பட்ட இந்த பாரத திருநாட்டில் பிறந்துள்ள நாம் அனைவரும் பகவத்கீதையை தெளிவாக புரிந்து கொண்டு வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி பயனடைய வேண்டும். இது அடியேனின் விருப்பம். ஆதலால் அனைவரும் வாருங்கள், பகவத்கீதையை தெளிவாக கற்று பயனடையலாம். இந்த காணொளியில் பகவத்கீதையினுடைய அர்ஜுன விஷாத யோகம் என்ற தலைப்பு கொண்ட முதலாம் அத்தியாயத்திலிருந்து 20வது ஸ்லோகத்தை நாம் அனுபவிக்க உள்ளோம். முதலில் ஸ்லோகத்தை அனுபவிக்கலாம். அத வ்யவஸ்திதான் த்ருஷ்ட்வா தார்த்தராஷ்ட்ரான் கபித்வஜக பிரவருத்தே சஸ்திர சம்பாத்தே தனுர் உத்யம்ய பாண்டவக ருஷிகேஷம் ததா வாக்யம் இதம் ஆக மஹீபதே. அத வ்யவஸ்திதான் த்ருஷ்ட்வா தார்த்தராஷ்ட்ரான் கபித்வஜக பிரவருத்தே சஸ்திர சம்பாத்தே தனுர் உத்யம்ய பாண்டவக ருஷிகேஷம் ததா வாக்யம் இதம் ஆக மஹீபதே. இனி இந்த ஸ்லோகத்தினுடைய மொழிபெயர்ப்பையும் தெளிவான பொருளுரையையும் காணலாம். அதாவது ஏற்கனவே சென்ற ஸ்லோகத்தில் நாம் தெளிவாக அனுபவித்தோம். பல்வேறு சங்கொலிகளின் முழக்கம் பேரொலியாக எழுந்து பூமியும் வானமும் நடுங்குமாறு எதிரொலித்த அந்த சமயத்தில் திருதராஷ்டிரரின் மகன்களுடைய இதயங்கள் சிதறிப் போயின. இது சென்ற ஸ்லோகம், அதாவது 19வது ஸ்லோகம் நமக்கு உணர்த்தியது. இப்போது இந்த ஸ்லோகத்தினுடைய மொழிபெயர்ப்பை நாம் காணலாம். அந்த சமயத்தில் அனுமானின் கொடியை தாங்கிய தேரில் அமர்ந்திருந்த
பாண்டுவின் மகன் அர்ஜுனன் தனது வில்லை ஏந்தி அம்புகளை எய்ய தயாரானான். மன்னரே அணிவகுக்கப்பட்ட படையில் திருதராஷ்டிரரின் மைந்தர்களை கண்டவுடன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நோக்கி அர்ஜுனன் பின்வருமாறு கூறினான். அதாவது இந்த ஸ்லோகத்தினுடைய பொருளுரையை நாம் காண்பதற்கு முன் இந்த ஸ்லோகத்தினுடைய மொழிபெயர்ப்பை நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது. அதாவது அர்ஜுனன் போர் புரிய தயாராகிவிட்டான். போர் தொடங்க உள்ளது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய நேரடி வழிகாட்டலின்படி நல்ல முறையில் அணிவகுக்கப்பட்ட பாண்டவர்களது படையின் பலத்தை கண்டு திருதராஷ்டிர புதல்வர்களின் நம்பிக்கை ஏறக்குறைய சிதைவடைந்து விட்டதை மேற்கண்ட உரையிலிருந்து நாம் தெளிவாக அறிகிறோம். அதாவது அர்ஜுனனுடைய தேரில் உள்ள கொடியில் அனுமானின் சின்னம் வெற்றியின் மற்றொரு சின்னமான அறிகுறி. ஏனென்றால் ராமருக்கும் ராவணனுக்கும் நடைபெற்ற யுத்தத்தில் அனுமான் ராமரின் தரப்பில் ஒத்துழைத்தார். ராமர் வெற்றி வாகை சூடினார். தற்போது அர்ஜுனனுடைய ரதத்தில் ஸ்ரீராமரும் அனுமானும் அர்ஜுனனுக்கு உதவுவதற்காக வீற்றுள்ளனர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சாக்ஷாத் ராமரே. மேலும் எங்கெல்லாம் ராமர் உள்ளாரோ அங்கெல்லாம் அவரது நித்திய சேவகனான அனுமானும் நித்திய நாயகியும் செல்வத் திருமகளான சீதையும் வீற்றிருப்பர். எனவே எத்தகு எதிரியையும் கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் அர்ஜுனனுக்கு இல்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக புலன்களின் அதிபதியான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவனுக்கு வழிகாட்ட உள்ளார். எனவே போரை இயக்குவதற்கு தேவையான நல் அறிவுரைகள் அர்ஜுனனுக்கு எளிமையாக கிட்டும். பகவானால் அவரது நித்திய பக்தனுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த மங்கள சூழ்நிலைகள் வெற்றி உறுதி என்பதை தெளிவுபடுத்தும் சின்னங்களாகும். இத்துடன் இந்த அர்ஜுன விஷாத யோகம் என்ற தலைப்பு கொண்ட முதலாவது அத்தியாயத்தினுடைய 20வது ஸ்லோகம் நிறைவு பெறுகிறது. அடுத்த ஸ்லோகத்தில் பக்தர்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அடியேன் நந்தகுமார ஸ்ரீனிவாசதாசன். மிக்க நன்றி. ஜெய் கௌரங்கா. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஜெய் ஸ்ரீராம்.